வணக்கம் மை டியர் ஜோன்மேட்ஸ், வெல்கம் டு ஷஃபி ஜோன். நான் உங்க ஷஃபி அண்ட் இன்னைக்கு நம்ம பார்க்க போறது நீ க்ளோஸ் ஃப்ரெண்டுக்கு புருஷனே கல்யாணம் பண்ண குடும்பமானம் போயிடும் போல் இருக்கு. இனிமே போறதுக்கு என்ன இருக்கு? பையன் தானே பண்ணாரு அந்த சீரியல் மாதிரி போன் நம்பரை மாத்தினாலே அவங்க தலையெழுத்து மாறும். ஓகே, இப்போ நான் கார் வாங்க நினைக்கிறேன். இப்போ வாங்கணும்னா தட்டி போகுது. ஃபோன் நம்பரை மாத்திரம் வாங்கலாம். கண்டிப்பா வாங்கலாம். நம்ம கிட்ட தான் ஏற்கனவே 7-8 கார் நிக்குதல்ல. தரையில தானே நிக்குது, உண்ட தலைமையில நிக்குது. ரொம்ப நாள் ஆச்சுல இந்த டிபேட் ஷோக்கெல்லாம் ரியாக்ட் பண்ணி. ஸோ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நீயா நானா தமிழா அந்த ரெண்டு டிபேட் ஷோல இருந்து சில இன்ட்ரெஸ்டிங்கான எபிசோட்ஸ்ல இருந்து இன்ட்ரெஸ்டிங்கான கிளிப்பிங்ஸ் தான் ரியாக்ட் பண்ண போறோம். ஆரம்பிச்சிடலாமா? I am coming. ஃபர்ஸ்ட் நீயா நானா ஷோல பாத்தீங்கன்னா சீரியல் சம்பந்தப்பட்ட ஒரு டாபிக் எடுத்து வந்திருந்தாங்க. ஒரு பக்கம் பாத்தீங்கன்னா சீரியலுடைய பயங்கர கொடூரமான வில்லன் வில்லிகள், இன்னொரு பக்கம் பொதுமக்கள் அப்படின்னு சொல்லிட்டு. பொதுமக்கள்னா அவங்க சாதாரண பொதுமக்கள் கிடையாது, சீரியல்லயே ஊறி போன பொதுமக்கள். ஸோ அவங்க ரெண்டு பேரும் டிபேட் படிக்கிறது தான் ஃபர்ஸ்ட் ரியாக்ட் பண்ண போறோம். பாத்திரலாம். இவருடைய முதல் கேள்வி என்ன அப்படின்னு சொன்னா, இதுல யாரை பார்த்த உடனே உங்களுக்கு கோவம் வந்துச்சு? குட் क्वेश्चन. சார், எனக்கு தங்கமயில் அம்மா சார். தங்கமயில் அம்மா. ஒரு குடும்பத்தை வந்து நல்லா இருக்கிற மரும வில்லத்தனமா கெடுக்கிறதுனால அவங்களை பார்த்த உடனே கோவம் வருது. வெரி வருது சார். இவங்களை பார்த்தா ஒன்னு கேட்கணும்னு நினைச்சேன் அப்படின்னு ஒன்னு இருக்கும்ல. நான் ஃப்ராடுத்தனம் பண்ணிட்டு உன் பொண்ணை கல்யாணம் பண்ணிருக்கேன், இன்னும் எப்படிமா வில்லத்தனம் பண்ணிட்டே இருக்க அந்த ஃபேமிலிக்குள்ள? இது ஒரு நல்ல கேள்வி. சூழ்நிலை அப்படி இருக்கிறதுனால நாங்க அந்த இல்லத்தனம் பண்ணி தான் அந்த வீட்டுல வாழ. எப்படியா இருந்தாலும் ஒரு நாள் தெரியதானே போகுது. ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ்ல இருந்து அரசியல் வரைக்கும் நான் ஷோ பண்ணிட்டேன். ஆனா திருன்னு இது வரைக்கும் நான் முழிச்சதே இல்லை. எனக்கு ஒண்ணுமே புரியல. ஐயோ பாவம், அவரே கன்ஃபியூஸ் ஆயிட்டார். அவங்க என்னடானா நீங்க தங்கமயில் இப்படி பண்ணிட்டீங்க, நீங்க என்னடானா இப்படி செஞ்சிட்டீங்க, என்ன பேச்சு? அட பாவிங்களா, கோபிநாதனே திணற விட்டீங்களா? அந்த மனுஷனை திரு முழிக்க விட்டுட்டீங்களே. இதை பார்க்கும்போது எப்படி இருக்குன்னா, நீயே நான் ஷோ மாதிரிலாம் இல்ல, ஏதோ சொல்வதெல்லாம் உண்மை மாதிரி இருக்குது. அதுல அந்த மனுஷனை லட்சுமி ராமகிருஷ்ணன் மாதிரி விட்டாங்க. என்னம்மா நீங்க இப்படி பண்றீங்களேம்மா? காலையில ஒரு 4 தோசையை வச்சுட்டு மகாநதி பார்க்கலான்னு ஆன் பண்ணா. காவேரி நம்ம வீட்டுக்கு வந்தா பசுபதியால விஜய்க்கு வர்ற தொல்லை நிச்சயமா ஓயாது. இவங்க பண்ற இரிட்டேஷன்ல 10 தரம் பொறை ஏறி 10 தரம் பிபி பல்ஸ் அப்படி ஏறு சார். ஒரு முடிவு நான் கட்டியே ஆகணும். என் கல்யாணத்தை யார் நிறுத்தினாங்க? அது பழைய கதைமா. அடோ பாவிகளா, 10 தடவை பிபிலாம் ஏறுமாமே. இவங்க பேசுறதெல்லாம் வச்சு பார்க்கும்போது சீரியல சாதாரணமா பாக்குறது கிடையாது போல இருக்கு. ஏதோ சொந்த வீட்டு பிரச்சனை மாதிரி பார்த்துட்டு இருக்காங்க போல இருக்கு. ஆமாப்பா, நிறமாச கர்ப்பிணி வேற, மணி 12க்குள்ள போகணும். இத்தனைக்கும் பழைய கதையா, அந்த கதை என்னன்றதை கேட்பவாங்க. எல்லாம் நடக்க வேண்டிய என் கல்யாணத்தை புருஷன் பொண்டாட்டி 2 பேரும் சேர்ந்து மாறி 2 வாட்டி நிறுத்திட்டாங்க சார். உங்களை பொறுத்த வரைக்கும் அவங்க 2 பேர் தான் வில்லி. ஆமா சார். கொட்டுங்கம்மா கொட்டுங்க, உங்க குறையெல்லாம் கொட்டுங்க, அதுக்கு தானே வந்திருக்கீங்க இந்த சாமாவு. அவங்களோட கல்யாணத்தை நிறுத்தினதுக்கு காரணம் அவங்க காவேரியோட பாய் ஃப்ரெண்ட லவ் திருப்பி கல்யாணம் பண்ணணும்னு நினைச்சதுனால. அவங்க பண்ணத முடிக்கட்டும். என் மாமா பையன் சார். அவன் உங்க மாமா பையனா அந்த புள்ள லவ் பண்ண கூடாதா? நிச்சயம் ஆயிடுச்சு சார். எனக்கும் என் மாமா பையனுக்கும் நிச்சயம் ஆயிடுச்சு. ஐயா, இந்த பொண்ணுக்கு நிச்சயம் பண்ணியாச்சு. எனக்கே புரியல, நான் இன்வால்வ் ஆயிட்டேன். ஐயோ, இவன்ட்ட பேசி என் மூளை இவனுக்கு ஃப்ரெண்ட் ஆயிருச்சு. அட பாவத்தை, கடத்துல கோபிநாதனையும் பிடிச்சி இழுத்து உள்ள விட்டாங்க பாருங்க. அநேகமா இந்த ஷோலாம் முடிஞ்சதுக்கு அப்புறமா போயிட்டு யார் யார் சீரியல்ல என்ன நடக்குது அப்படிங்கிறதெல்லாம் பார்த்து அதையும் தெரிஞ்சுப்போம் அப்படின்னு போய் பார்த்தா கூட கடைசி வரைக்கும் இவங்க என்ன பேசுறாங்கன்றது புரியவே புரியாது போல இருக்கு. என்னடா ஒரே குழப்பமா இருக்கேடா, யாரு கூட இருக்காங்கன்னு தெரியலடா. பட் என்னதான் இந்த பிள்ளை வில்லியாவே இருந்தாலும் இந்த பிள்ளை கேட்கிற கேள்வியில ஏதோ ஒரு நியாயம் இருக்கிற மாதிரி தான் எனக்கு என்னமோ தோணுது. ஏன்னா இந்த பிள்ளையோடைய சொந்த மாமா பையனோட இந்த பிள்ளைக்கு நிச்சயம் பண்ணி வச்சிருக்காங்க. ஆனா அந்த பையப்புள்ள என்ன பண்ணிருக்காங்க, ஹீரோயினை லவ் பண்ணிருக்காங்க. அவங்க 2 பேரும் லவ் பண்ண ஒரு காரணத்துக்காக இந்த பிள்ளையோட கல்யாணத்தை நிப்பாத்தி விட்டு இந்த பிள்ளை பாதிக்கப்பட்டிருக்கு. அப்ப இந்த பிள்ளை கேள்வி கேட்கத்தானே செய்யும். என்னது இது? கடத்துல கோபிநாதன் தான் உள்ள வந்தாருன்னு பார்த்தா நம்மளையும் இன்வால்வ் பண்ணி விட்டாங்க. வந்து நின்னது குத்தவாடா. இந்த பொண்ணு ஒரு வாட்டி நிவினா காதலிச்சது, உடனே போய் அஜய கல்யாணம் பண்ணி முடியல. கல்யாணம் பண்ணிச்சா? உனக்கு சப்போர்ட் பண்ணாரு எங்க அண்ணன். என்னடா இது? இந்த புள்ள பக்கம் நியாயம் இருக்குன்னு கொஞ்ச நேரம் பேசிட்டு இருந்தோமே. கடத்துல இந்த புள்ள பாருங்க, வேற ஒருத்தனை லவ் பண்ணிருக்கு, அவனை கல்யாணம் பண்ணிக்காம வேற ஒருத்தனை கல்யாணம் முடிச்சிருச்சான். நல்ல இன்ட்ரெஸ்டிங்கா போயிட்டு இருக்கு. வாங்க என்னன்னு கேப்போம். ஒரு நாவல இன்ட்ரெஸ்டா படிச்சுட்டு இருக்கும்போது கடைசி பக்கம் இல்லைன்னா எவ்வளவு ஃபீலிங் இருக்குமோ அவ்வளவு ஃபீலிங்ல நாங்கெல்லாம். விஜய் காவேரி கல்யாணம் பண்றப்போ 2 பேருக்கும் இஷ்டம் இல்லாத கல்யாணம் பண்ணி, ஆனா போக போக லவ் ஆயிடுச்சு. அதே மாதிரி எங்க சைடுலயுமே ஹீரோக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லனால கல்யாணம் பண்ணா போக போக எங்களுக்குள்ள அண்டர்ஸ்டாண்டிங் வந்துரும். குமார் யார் இவரு? இந்த கேரக்டர் யாரு? ஏமா அந்த விஜய் அட கன்றாவிய, எப்படி இந்த மனுஷன் எப்படி ஆயிட்டாரு பாத்தியா? நீ க்ளோஸ் ஃப்ரெண்டுக்கு புருஷனே கல்யாணம் பண்ண. என்னடா போக போக இருந்தது இவ்வளவு கேவலமா இருக்குமா அப்படிங்கிறது நம்ம சீரியல் பார்த்தா கூட தெரியாது போல இருக்கு. இவங்க பேசும்போது ரொம்ப கொடூரமா இருக்கு.
நீ க்ளோஸ் ஃப்ரெண்டுக்கு புருஷனே கல்யாணம் பண்ண குடும்பமானம் போயிரும் போல் இருக்கு. இனிமே போறதுக்கு என்ன இருக்கு? அந்த புள்ள என்னன்னா சொந்த மாமா பையனை தான் எனக்கு பேசி வச்சிருந்துச்சு. அவங்க 2 பேரும் லவ் பண்ணதுனால அநியாயமா ஏன் கல்யாணம் நின்று போச்சு அப்படிங்கிற மாதிரி நியாயமா பேசிட்டு இருக்கும்போது கடத்துல இந்த புள்ளையே வேற ஒருத்தனை லவ் பண்ணிட்டு வேற ஒருத்தனை கல்யாணம் பண்ணிச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு சரி ரைட் இந்த புள்ள ஏதோ பேசுது, இந்த புள்ள பேசுறதுலயாச்சும் ஒரு நியாயம் இருக்குன்னு சொல்லி பார்த்தா சொந்த க்ளோஸ் ஃப்ரெண்டுடைய ஆளையே கரெக்ட் பண்ணி கல்யாணம் பண்ணிச்சான். இவ்வளவு நேரம் நீங்க எடுத்தது மெகா சீரியல். ஆமாண்டா, ஒரே கள்ள உறவா இருக்கேடா. இது எல்லாத்தையும் சொல்லிட்டு கடைசியில் ஒன்று சொல்றாங்க பாருங்க. இங்க பாருங்க, நாங்க ஒண்ணு இந்த சீரியலுடைய வில்லிகள் எல்லாம் கிடையாது, எங்க சைட்லயும் சில நியாயங்கள் இருக்கு, அதையும் கேளுங்கன்றாங்க. ஆனா அந்த நியாயங்கள் எல்லாம் பயங்கர அநியாயமானடா இருக்கு. விட்டு போறல விட்டு போ போ. நான் ஊரை விட்டு ஓடி போனதால தான் இதுல ஊரை விட்டு வேற ஓடி போனியா? அட போகடா கொய்யாக்கோ. தப்பான பையனை காதலிச்சு அந்த பையன் கடத்திட்டு போய் கொலை பண்ற விக்கிற அளவுக்கு போயிட்டான். பாத்தீங்க சென்டிமெண்ட். கண்மணியும் அன்பும் தான் காப்பாத்திட்டு ஒண்ணு தெரியுது, எல்லா சீரியல்லையுமே கல்யாணம் பிடிக்காம தான் நடக்குது. கல்யாணம் பிடிக்காம மட்டும் கிடையாதுங்க, அதாவது மேடையில பொண்ணுக்கு வந்தா பொண்ணு கழுத்துல தாலி கட்ட மாட்டாங்க. யாராச்சும் குனிஞ்சாலோ இல்ல யாராச்சும் தூங்கிட்டு இருந்தாலோ அவங்க கழுத்துல தாலியை கட்டுவாங்க. இது நேத்து இன்னைக்கு இல்ல, காலங்காலமா தொண்டு தொட்டு நடக்கக்கூடிய ஒரு சம்பவம். கோபிநாத்தன் எல்லாம் கொஞ்சம் கூட அப்டேட் இல்லாம இருக்காப்லையே. நம்ம எல்லாம் வாரம் இதுதானே சொல்லிட்டு இருக்கோம். எல்லா சீரியல்லையுமே கல்யாணம் பிடிக்காம தான் நடக்குது. இப்பதான் இதையே கண்டுபிடிக்கிறீங்களா? இவ்வளோ பேரை வச்சு செய்யறீங்களே யாரோ ஒரு ஆளுக்காக, அது யாருமா? ஹீரோயின். அந்த பொண்ணு பேர் காவேரியா? காவேரி. இது இவங்க தான் காவேரி. இதுக்கு நான் என்ன சொல்றது? அவங்கள விடுங்க, நீங்க எந்த பொண்ணுக்காக? இது வேற சீரியல், அது வேற சீரியல். நான் வெறியாயி மன உளைச்சுக்கு ஆளாயிட்டேன். ஊருக்கே உபதேசம் பண்றாரு எங்க அண்ணன், உறைஞ்சு போய் நிக்கிறாப்ல. அதாவது ஓரளவுக்கு புரிஞ்சு ட்ராக்குக்கு வந்தாப்ல. நீங்க சப்போர்ட் பண்றாள் இவங்களா, அப்ப இவங்க எல்லாம் ஒரே சீரியலான்னு பார்த்தா ஒரே சீரியல் கூட கிடையாது. இவங்க எல்லாம் சங்கமத்துல ஒண்ணு சேர்ந்தவங்க. அதுக்குள்ள பூந்து ஒரு ஆளுக்கு சப்போர்ட் பண்ணிருக்காங்க தம்மா. அவங்கள விடுங்க, நீங்க எந்த பொண்ணுக்காக? இது வேற சீரியல், அது வேற சீரியல் சார். விடுங்கண்ணா, வீட்டுக்கு போறேன்டா, என்னால முடியாதுடா சத்தியமா. என்னதான் கோபிநாத்தனுக்கு சீரியல் பத்தின நாலேஜ் எல்லாம் இல்லாட்டாலும் இவங்க எல்லாம் பேசுறத வச்சு ஓரளவுக்கு புரிஞ்சுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ட்ரை பண்ணாப்ல. ஆனா சீரியல் விட்டு சீரியல் தாப்புறதுல அந்த மனுஷன் நில குழஞ்சு போயிட்டாப்ல. சும்மா கல்லு மாதிரி நின்ன மனுஷன் இது வேற சீரியல், அது வேற சீரியல் சார். கண்ணுல தண்ணி விட்டாரு. ஆமா மேல ஆக்சுவலா நேஹா வந்து கொலை பண்ற அளவுக்கு போயிட்டாங்க. ஆனா சிந்துவை ஏன் உங்களுக்கு பிடிக்கல? என்ன சொல்ற போறாங்க வாங்க பா. எப்படி கல்யாணம் பண்ணி வந்தா? அவங்களே தாலி கட்டி ஏமாத்தி தான் வந்தாங்க. விளக்கத்தை சொல்லிட்டு அடுத்த எந்த கேள்வி வேணாலும் கேளுங்க. உங்க பையன் மன்னிச்சிட்டாரு, ஆனா ஸ்னேகா இந்த வார்த்தையில தான் நான் விழுந்துட்டேன். இந்த பையனுக்கு அவ கல்யாணம் பண்ணி வந்த முறை மூலமா எவ்வளவு அசிங்கமும் அவமானமும் நடந்துச்சு. அசிங்கப்பட்டேன், அவமானப்பட்டேன், வெட்கப்பட்டேன், வேதனைப்பட்டேன், துக்கப்பட்டேன். இதெல்லாம் நீங்க பாத்தீங்களா இல்லையா? எல்லாம் பார்த்தோம். அப்புறம் எல்லாம் பார்த்தோம் எதுவும் பார்க்காமலாம் விடல, சும்மாவா வந்திருக்கோம். சீரியல்கள் வந்து பார்த்துட்டு தான் வந்திருக்கோம் அப்படிங்கிற மாதிரி. இந்த அம்மா பேசுறத பார்த்தாதான் ஏதோ அந்த சீரியல்ல இவங்களும் ஒரு கேரக்டர் மாதிரி பேசிட்டு இருக்காங்க. நான் நல்லா பண்றனோ இல்லையோ, ஆனா நீ நல்லா பண்ற. தம்பிக்கு இங்க பாருங்க, எனக்கு எவ்வளவு வெறி இருக்கும். என்னது மாமா கோவம் வந்துருச்சு. எங்களுக்கு பாருங்க இவன் கிட்ட மாட்டா மட்டனே சிக்கனா சிக்கன். டேய் ராக்கெட், தம்பிக்கு கல்யாணம் பண்ணது முந்தான எபிசோட்ல. இங்க பாருங்க, பையன் தானே பண்ணாரு அந்த சீரியல் மாதிரி உள்ள பாரு. டேய் இது நீயானா ஷோவா இல்ல பிக் பாஸ் ஷோவாடா? என்னடா இப்படி அடிச்சுக்கிறீங்க? இங்க பாருங்க, பையன் தானே பண்ணாரு அந்த சீரியல் மாதிரி உள்ள பாரு. எனக்கு தெரிஞ்சு அந்த சீரியல்ல இருக்கிற மாமியார் கூட இந்த அளவுக்குலாம் களத்துல இறங்கி தட்டி கேட்டுப்பாங்களான்னு தெரியல. ஆனா சீரியலை பாக்குற இந்த அம்மாக்கு என்ன கோவம் வருது? எனக்கு தெரிஞ்சு கோபிநாத்தன் எல்லாம் எந்த டாபிக் கொடுத்தாலும் பேசக்கூடிய மனுஷன்டா. ஆனா அந்த மனுஷனே வாயடிச்சு கடைசி வரைக்கும் வேடிக்கை பார்க்க விட்ட ஒரே எபிசோடு இதுவா தான் இருக்கும்னு நினைக்கிறேன். அதுலயும் எபிசோட்ல டிஸ்கஸ் பண்ற விஷயத்த பாருங்க. கள்ள காதல்ன்றான், அடுத்தவனுக்கு தாலி கட்டாங்கிறான், அந்த புள்ள அதுக்கு தானே தாலி கட்டி வச்சுக்கிறான், க்ளோஸ் ஃப்ரெண்டோடைய ஃப்ரெண்டை கரெக்ட் பண்ணி தாலி கட்டி கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்கிறான். என்னென்ன பேசுறாங்க, காதெல்லாம் கருகிற மாதிரி திட்டுறாங்கடா. இவ்வளவு டீப்பா போறாங்க. ஒரு பக்கம் நீ வந்து சீரியல் வச்சு பயங்கரமான பண்ணலாம் பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொல்லி பார்த்தா, இன்னொரு பக்கம் தமிழால நவீன ஜோதிடர்கள் அப்படிங்கிற மாதிரி சில பேரை கூட்டு வந்திருக்காங்க. நம்மளே வந்து இந்த ரீல் ஸ்டோர்ல நிறைய பார்த்துருப்போம் பாத்தீங்களா? அந்த மாதிரி இப்ப ஜென்சி கிட்ஸ் 2K கிட்ஸ்க்கு ஏத்த மாதிரி பரிகாரங்கள் எல்லாம் பயங்கரமா அப்டேட் பண்ணி கொண்டு வந்திருக்காங்க. வாங்க அதையும் பார்த்துருவோம். நீங்க என்ன முறையில் எதிர்காலத்தை கணிக்கிறீங்க? என் பெயர் வடிவேல், விருதுநகர்ல இருந்து வந்திருக்கு. நான் ஒரு டூல் வச்சிருக்கிறேன். கண்ணாயிரம் அந்த வெப்பன் சனி. அந்த டூல் என்ன அப்படின்னா, உங்களுக்கு எது தடையாக இருக்கிறது, நல்லா இருக்க
நீங்க போட்டுக்கிற அந்த வளையம் உங்களுக்கு தடையாக இருக்கிறதா? இது தடையா இருக்குமா? எஸ். இதை உனக்கு சத்தியம் பண்ணி வர சொல்லுமாயா? நம்ம நம்பாட்டி பாயா. இதை வந்து ஸ்கேனர், ஆரா ஸ்கேனர்னு சொல்லுவோம். என்ன பத்தி நீ என்ன நினைக்கிற, எப்படி நினைக்கிறேங்கிறது எனக்கு நல்லாவே தெரியும்டா. தடைகளை நமக்கு தெரிஞ்சு சரி, ஓகே. இன்ட்ரஸ்டிங்கா இருக்கு. கண்டிப்பா பண்ணி பார்க்கலாம். கண்டிப்பா இப்போதைக்கு உள்ள வைங்க. practical ஆ பண்ணி பார்ப்போம். ஆடு தானா வந்து தலையை குடுக்குது, கறி போட்டுடலாம். 2 கம்பியில 4 ஒயரை முட்டி கொண்டு வந்துட்டாரு. கேட்டா அதுக்கு பேர் வந்து ஆரா ஸ்கேனரா. சரி வாங்க, அந்த ஆரா ஸ்கேனர் எப்படி ஒர்க் ஆகுதுன்றத பாத்துருவோம். ஏன்னா ரொம்ப ஆர்வமா இருக்கு. ஐயோ, அங்க பார்த்துட்டு அப்படியே நம்மள பாக்குறாங்களே. மோதிரத்தை எடுப்போம். இருக்குல்ல, எடுத்து இதுல வைங்க. இதுல வைப்ப. ஒண்ணு வச்சிரு. கழுதுகளை செத்து போச்சா? ஓ, குரலி வித்தையா? இடது கை நீட்டு, வலது கை மேல வச்சு. இது வந்து அவருக்கு ஆப்டானதா, இது அவர் போடலாமான்னு பாக்குறோம். ஓகே, இந்த மோதிரத்தை அவர் போடவே கூடாது. ஓகே போடலாம் அப்படின்னு சொல்ல வர்றாரு பார்த்தா. ஓகே, இந்த மோதத்தை இவர் போடவே கூடாதான். என்னடா இது? மந்திரமே தெரியாம எப்படி எல்லாம் ஓட்ட வேண்டியதா இருக்கு. போடலாம்னா என்ன பண்ணிருக்கோம்? இது வந்து இப்படி பாசிட்டிவா ஓபன் ஒரு சரி, இப்போ நீங்க இப்படி பிடிச்சிருந்தீங்க. பிடிச்ச உடனே இடது பக்கம் இப்படி திரும்பிச்சு, 2 பக்கம் வேற பக்கம் திரும்பிச்சுன்னா போடலாம். ஆத்தி, பொறுப்பை இவன்ட்ட ஒப்படைக்கிறாங்களே. இவன் பொறுப்பை காட்டுன்னு இருக்கிற பருப்பை பூரா எடுத்துருவான் ஐயா. சரி, இப்போ இப்படி பிடிச்சிருக்கேன். இப்போ பாருங்க. இல்ல, நீங்க பிடிக்கிறத நீங்க நேரா வச்சு பிடிங்க. யோசிக்க விடுங்க. நீங்க சொல்ற மாதிரியே பிடிச்சிக்கிறேன். இப்போ 2 பக்கம் வேற பக்கம் போச்சுன்னா போடலாம். இங்க பாருங்க. இல்ல, அவரே தான் 2 பக்கம் போனா போடலான்றாரு. இப்ப கேட்டா இல்ல. அதாவது அவர் கையில மட்டும் தான் அது வேலை செய்யும் போல இருக்கு. ஒண்ணு சார், இப்ப பாருங்க. இப்ப ஒண்ணு இல்ல, 2 ஒண்ணு இல்ல, 2 இப்ப ரைட் சைடுல வரும் பாருங்க. வந்துச்சு பாருங்க. நீ இருக்கிற ஊர்ல நான் இருக்க மாட்டேன்டா. நான் போறேன்டா. ஒரு 4 ஒயரை பசை போட்டு ஒட்டி இதுதான் டூல்னு சொல்லி கொண்டு வந்து பெர்ஃபார்மன்ஸ்லாம் பண்ணி தொழிலை டெவலப் பண்ணலான்னு சொல்லி பார்த்தா எங்க பெர்ஃபார்மன்ஸ் பண்ண விடுறாங்கன்ற மாதிரி அதை பிடிச்சிட்டு, ஓகேவா, அது எந்த பக்கம் போகணும் எந்த பக்கம் போகக்கூடாது எல்லாத்தையுமே கண்ட்ரோல் பண்றது நம்ம கையில தான் இருக்கு. அந்த டூல் கையில கிடையவே கிடையாது. அதுதான் அவருடைய எப்பன் ரொம்ப ஓப்பனாவே செஞ்சு காத்தாப்ல. ஆனா அந்த மனுஷனை பொறுத்த வரைக்கும் நம்ம கையில கிடையாது, அது ஆறா தான் டிசைட் பண்ணுதுன்னு பேசிட்டு இருக்காரு. தொழிற்சமையர் இருந்தாலே இந்த தொழிலே வில்லங்கமா. ஆனா சும்மா சொல்லக்கூடாதுங்க, நமக்கு தான் இதெல்லாம் பாக்குறதுக்கு வேடிக்கையா இருக்கு, மூட நம்பிக்கை மாதிரிலாம் தெரியுது. இதையும் நம்பக்கூடிய ஆட்கள் இருக்காங்க. இவர் பேச்சையும் கேட்டு ஜெர் ரைட், இது தங்க முதல்த்த நீங்களே வச்சுக்கோங்க, எனக்கு இது வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு போற ஆட்கள் கூட இருந்தாலும் இருப்பாங்க. ஓகே, இந்த மோதிரத்தை அவர் போடவே கூடாது. இனிமே ரெட்டி தான் எங்களோட குலதெய்வம். ரெட்டி காரு. நான் வந்து இந்த வாஸ்து நிபுணர். நானு இந்த வாஸ்துலயே எண்கள் கொண்டு வந்திருக்கேன். எப்படின்னா 6623 எண்கள் போன் நம்பரை வச்சு பலன் சொல்றது. போன் நம்பர் வச்சா? ஆமா, போன் நம்பர்ல தான் பலன் சொல்றது. உங்களுக்கே அதாவது அவங்க சொல்றது நமக்கு வேடிக்கையா இருந்தா பரவாயில்ல, அவங்களுக்கே வேடிக்கையா இருக்கு பாருங்க. போன் நம்பரை வச்சு பரிகாரமா, என்னடா புதுசா இருக்கு. வாங்க கேப்போம். போன் நம்பர் வச்சா? ஆமா, போன் நம்பர்ல பலன் சொல்றது. உங்களுக்கே சிரிப்பு வருதா? சும்மாவே சிரிக்காதீங்க, நிஜமா பார்க்கும்போது ரொம்ப எரிச்சலா இருந்தது, நல்லா இல்ல. இல்லைங்க சார், போன் நம்பர் வச்சு தான் பலன் சொல்றது. எனக்கு ஆச்சரியமா கேட்டேன். நீங்களும் ஆச்சரியமா இருக்கீங்களா? அதான் கேட்டேன். இந்த ஆளு மூஞ்சியை பார்த்து ஸ்தம்பிச்சு போய் நிக்கிற, என்னாச்சு? போன் நம்பரை மாத்தினாலே அவங்க தலையெழுத்து மாறும். ஓகே, இப்போ நான் கார் வாங்க நினைக்கிறேன். இப்போ வாங்கணும்னா தட்டி போகுது. போன் நம்பரை மாத்திரம் வாங்கலாம். கண்டிப்பா வாங்கலாம். பரவாயில்ல. அப்ப இந்த மேடமை கான்டாக்ட் பண்ணிட்டு வாரத்துக்கு ஒரு போன் நம்பரை மாத்தி, வாரத்துக்கு ஒரு காரு, வாரத்துக்கு ஒரு வீடு அப்படின்ற மாதிரி உள்ள செட்டில் ஆயிட வேண்டியதான். போன் நம்பரை மாத்திரம் வாங்கலாம். கண்டிப்பா வாங்கலாம். நம்ம கிட்ட தான் ஏற்கனவே 7-8 கார் நிக்குதல்ல. தரையில தானே நிக்குது, உன்ட தலைமையில நிக்குது. இதுல எனக்கு என்ன டவுட் வருதுன்னா, இந்த அம்மா வந்து மத்தவங்களுடைய போன் நம்பர்லாம் மாத்தி விட்டு அவங்க வாழ்க்கையுடைய முன்னேற்றத்துக்கு பயங்கரமான ஹெல்ப்லாம் பண்றாங்க. ஆனா இந்த அம்மாவை கான்டாக்ட் பண்றதுக்கு ஒரே நம்பர் இருந்தா பரவாயில்ல, அவங்க வாழ்க்கையுடைய முன்னேற்றத்துக்காக வாரம் வாரம் அவங்களும் போன் நம்பரை மாத்திக்கிட்டே இருந்தா நம்ம எப்படி உங்களை கான்டாக்ட் பண்றது? யாராவது என்ன கான்டாக்ட் பண்றாருன்னா www.pitchu.com மெயில் அனுப்புங்க. அதாவதுங்க ஸ்விட்ச் வேர்ட்ஸ் இன்னைக்கு பேச வந்திருக்கேன். அப்படின்னா அதாவது எப்படின்னா மந்திர வார்த்தைகள். ஃப்ரண்ட் பேஜ் ஒதுக்கிடுங்க, தலைப்பு செய்தே இதான். இப்போ ஒருத்தர் பிரச்சனை கொடுத்துட்டே இருக்கிறாரு உங்களுக்கு. சரி. ஒருத்தர் கடன் வாங்கிட்டாரு, அவர் ரொம்ப பிரச்சனை கொடுக்கறாரு. நீ குடுக்கலைன்னா பாரு என்ன பண்றேன் பாரு, கேஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்துருவேன் அப்படின்னு பயப்படுத்துறாரு. அதுக்கு என்ன பண்ணலாம்? நீயே சொல்லு. அந்த பேருக்கு பக்கத்துல பாதுகாப்புன்னு போட்டுறலாம். கடன் கொடுத்திருக்காரு எனக்கு, அவர் கடனை கொடுன்னு எனக்கு கேட்டே இருக்காரு. நான் கடனை கொடுத்து போட்டு சிம் கார்டு மாத்தி பேச வேண்டியிருக்கு. வந்து அவர் பேர் சுபாஷ் அப்படின்னா சுபாஷ் பக்கத்துல பாதுகாப்புன்னு போடணுமா? பாதுகாப்புன்னு போட்டுக்கலாம். என்ன சிரிப்பு ராஸ்கல், என்ன சின்ன பிள்ளைத்தனமா இருக்கு. எப்படா கொஞ்சம் கூட சிரிக்காம இந்த மாதிரிலாம் பரிகாரம் கொண்டு வரீங்க? அதுல வேற இது பேரு மந்திர வார்த்தைகளா?
பாதுகாப்பு மந்திர வார்த்தைகள்லாம் வந்துருச்சாமா. இது என்ன புதுசால இருக்கு? ஆனா இது புதுசா இருக்குனே. புதுசா இருக்கு. நான் கூட இந்த அம்மா ஆரம்பத்துல சொல்றதை வச்சு எப்படி புரிஞ்சுக்கிட்டேன்னா, காசை வாங்குறதையும் வாங்கிட்டு காசை கொடுக்க மாட்டேன்னு வேற மிரட்டுறான் போல இருக்கு. அந்த காசை எப்படி வாங்குறதுக்கு பரிகாரம் சொல்றாங்கன்னு சொல்லி பார்த்தா, காசை கொடுத்தவன் காசை திருப்பி குடுறான்னு கேட்டிருக்கேன். அதுக்கு பேரு மிரட்டுறதாமா. அதை திருப்பி கொடுக்காம இருக்கிறதுக்கு என்ன வழின்ற மாதிரி ஒரு வழியை சொல்லிட்டு இருக்காங்களாமா. சுபாஷ் பக்கத்துல பாதுகாப்புன்னு போடணுமா? பாதுகாப்புன்னு போட்டுக்கலாம். நல்லா இருக்குடா உங்க பாதுகாப்புங்கிற அந்த மந்திர வார்த்தை. வாங்க அந்த பாதுகாப்பு எவ்வளவு பாதுகாப்பா இருக்குன்னு கேட்போம். நம்பரை நான் சேவ் பண்ணும்போது அப்படி சேவ் பண்ணிடணும். சேவ் பண்ணிடுறோம். அப்ப சேவ் பண்ணிட்டோம் அப்படின்னா அவர் ஃபோன் கால் வரும்போது ஆட்டோமேட்டிக்கா அவர் நம்மளுக்கு பாதுகாப்பு கொடுப்பாரு. சரிப்பா மெதுவா கொடுப்பா அப்படின்னு உண்மையா நடந்திருக்குங்க சார் இது. சரி ஓகே. எவரு பணம் கொடுத்தவரே பாதுகாப்பு கொடுத்துருவாரா? சரி ரைட், நம்ம பேரை பாதுகாப்புன்னு போட்டு சேவ் பண்ணிருக்கேன், அதனால இவனுக்கு வந்து கம்ப்ளீட்டா ஒரு ப்ரொடெக்ஷன் கொடுத்தாயிரணும் அப்படின்ற மாதிரி. எப்பா 2 வருஷம் ஆனாலும் பரவாயில்ல, நீ பாதுகாப்பா இருந்து எப்போ முடியுதோ அப்போ கூடு அப்படிங்கிற மாதிரி பாதுகாப்புன்னு போட்ட உடனே அந்த ஆள் மாறிடுவான் போல இருக்கு. ஆட்டோமேட்டிக்கா அவர் நம்மளுக்கு பாதுகாப்பு கொடுப்பாரு. ஓகே சூப்பர் சூப்பர். ஆனா ஒண்ணுங்க, ஸ்டார்டிங்ல இந்த பாஸ் தயிர் வடை, குட் டே பிஸ்கட் இதெல்லாம் வச்சு ஜோதிடம் சொல்லிட்டு இருந்தாங்க தெரியுமா? அவங்கலாம் உங்களுக்கு பாக்குறதுக்கு பயங்கர காமெடியா இருந்துச்சு. நம்மளே போட்டு ட்ரோல்லாம் பண்ணிட்டு இருந்தோம். சரி ஓகே, இதுக்கப்புறம் ஆட்கள்லாம் வரமாட்டாங்கன்னு சொல்லி பார்த்தா வதன்னு வராங்க. போன் நம்பர் பாதுகாப்பு வரைக்கும் வந்து நிக்குது அப்படின்னா இதை நம்பக்கூடிய ஆட்கள் இருக்கிறதுனால தான் இந்த மாதிரி ஆட்கள் புதுசா தினசா கிளம்பி வராங்கன்னு தோணுது. ஏமாறுற மக்கள் இருக்கிற வரைக்கும் நம்மள மாதிரி போலிச்சாமியார்களுக்கு பிரச்சனையே இல்லடா. பாப்போம் இன்னும் நவீன ஜோதிடம் அப்படிங்கிற பேர்ல என்னென்ன காமெடியான பரிகாரத்தெல்லாம் கண்டுபிடிச்சு கொண்டு வர போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. எனவே இன்னைக்கு இந்த வீடியோ பார்த்து கொஞ்சமா என்ஜாய் பண்ணிருப்பீங்க நம்புறேன். ஒருவேளை நீங்க என்ஜாய் பண்ணீங்கன்னா அதை மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இதே மாதிரி ட்ரோல்ஸ் அண்ட் ரிவ்யூஸ்லாம் கண்டிப்பா பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்கிற பெல் ஐகான் டான் தட்டி விட்டீங்கன்னா நான் போற வீடியோ நோட்டிஃபிகேஷன் டான் டைப் வந்து சேர்ந்துரும். சோ மீண்டும் இந்த மாதிரி சூப்பரான வீடியோட சூப்பரான ரிவ்யூவோட சூப்பரான ட்ரோலோட வந்து சந்திக்கிறேன். ஷாஃபி டாடா பை பை அண்ட் டேக் கேர்.